Good morning, students. I am your maths teacher. Today we are going to study a new topic, probability. Probability this year you have new, but you have studied it in 9th standard itself, isn't it? Do you remember? Probability அப்படின்றது 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துட்டோம். ப்ராபபிலிட்டின்றது ஒரு டைஸை த்ரோ பண்ணும்போது, ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது, இல்லை கார்ட்ஸ் ப்ளே பண்ணும்போது, கேம்பிளிங்கில் இதிலெல்லாம் இருந்து வந்தது தான் நம்ம இந்த ப்ராபபிலிட்டின்ற நியூ சாப்டர். நம்ம மற்ற சாப்டர்லாம் ரொம்ப ஏர்லியராகவே ஃப்ரேம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் கம்பேர்ட் டு ப்ராபபிலிட்டி. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். லெட் அஸ் கோ டு த சாப்டர். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டோரி ஆஃப் ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டின்ற சாப்டர் எப்படி உருவாச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராபபிலிட்டின்றது எப்படி எதிலிருந்து வருது அப்படின்னா, கேம்லிங் அண்ட் கேமிங். கேம்லிங்னால் உங்களுக்கே தெரியும், சூதாட்டம் அப்படி தமிழில் சொல்லுவாங்க. இந்த கேம்லிங்கும் கேமிங்கும் இப்போல்லாம் அது தடை செய்யப்பட்டிருக்கு. அப்போல்லாம் அது வந்து ஒரு நல்ல பணம் இருக்கிறவங்க விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருந்துச்சு. அந்த விளையாட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக அப்படி போக போக என்ன ஆயிடுச்சு, மக்களுக்கு அது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. என்னென்னா அந்த கேம்லிங்கில் வின் பண்ணுறதுக்கு எப்படிப்பட்ட சான்சஸ்லாம் இருக்கும் அப்படின்றதில் வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கேன் பாருங்கள். கேம்லிங் அண்ட் கேமிங் வேர் கன்சிடர்ட் டு பி எ ஃபேஷனபிள் அண்ட் வைட்லி பாப்புலர் இன் தட் இயர்ஸ் இன் 17th centuryயில் இதெல்லாம். As the games became more complicated, players were interested in knowing the chance of winning or losing. லாஸிங்கில் என்ன சான்ஸ் இருக்கும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தான் இன் 1654 செவாலியர் டி மியர் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் நோபல் மேன் வந்து ஒரு மேத்தமெட்டிஷியனை போய் கேட்குறாரு. என்ன, இந்த கேமில் விளையாடினேன்னா எனக்கு எவ்வளோ சான்சஸ் இருக்குது வின்னிங்க்கு, அல்லது நான் லாஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி சொல்லுங்கன்ட்டு போய் கேட்குறார். யார்? செவாலியர் டி மியர் அப்படின்ற ஃப்ரெஞ்ச் மேன். அவர் எந்த மேத்தமெட்டிஷியன் கிட்ட போனார் அப்படின்னா, அவர் தான் பிளேஸ் பாஸ்கல் அப்படின்ற மேத்தமெட்டிஷியன். இஸ் த மோஸ்ட் ப்ராமினன்ட் மேத்தமெட்டிஷியன் தட் டைம். அந்த டைமில் அவர் தான் மோஸ்ட் ப்ராமினன்ட் மேத்தமெட்டிஷியனாக இருந்தார். செவாலியர் சீக்டு பாஸ்கல்ஸ் அட்வைஸ். அவர்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறாரு. ஏன்னா வந்து இதை வின் பண்ணுறதுக்கோ லாஸ் பண்ணுறதுக்கோ என்ன சான்ஸு, நான் வந்து எப்படிப்பட்ட கேம் விளையாடலாம், நான் எவ்வளோ பணம் போட்டால் எவ்வளோ நான் வின் பண்ண முடியும், இந்த மாதிரி கொஷின்ஸை அவர்கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ பாஸ்கல் என்ன பண்ணுறாரு, அவரும் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அவரோட ஃப்ரெண்ட் இன்னொரு மேத்தமெட்டிஷியன் பியரி டி ஃபெர்மேட் அப்படின்ற இன்னொரு மேத்தமெட்டிஷியனும் இவரும் அதை கம்பைண்டாக யோசித்து இந்த கேமிங் அண்டு கேம்லிங்கில் சான்ஸ் ஆஃப் வின்னிங் என்ன இருக்குது அப்படின்றத மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணி சொன்னாங்க. அப்போது அவங்க சொன்ன அந்த விஷயம் அப்போ ரொம்ப பாப்புலராக இருந்துச்சு. Their subsequent correspondence on the issue represent the birth of probability. அவங்க இதையெல்லாம் ரிசர்ச் பண்ணி அப்போ தான் ஒரு சாப்டரே ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதுதான் என்னென்னா ப்ராபபிலிட்டி. அப்போ ப்ராபபிலிட்டின்ற சாப்டரை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணவங்க யாருன்னா பிளேஸ் பாஸ்கலும் பியரி டி ஃபெர்மேட் அப்படின்ற 2 மேத்தமெட்டிஷியன்ஸ் தான் அதுக்கு பேசிக்காக இருந்ததாங்க. birth of probability theory as a new branch of மேத்தமெட்டிக்ஸோட ஒரு நியூ பிரான்ச்சாக மாறிடுச்சு. இது கேமிங் அண்டு கேம்லிங்ன்ற யூஸ் பண்ண அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஒரு மேத்தமெட்டிக்ஸாக மாறிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை இவர் 1713 டேனியல் பெர்னோலி அப்படின்றவர் தான் இந்த ப்ராபபிலிட்டின்ற கான்செப்டு கேம்லிங்லேருந்து மற்ற ஃபீல்டுலேயும் இது யூஸ் ஆகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு எடுத்து சொன்னார். வெறும் கேம்லிங்கில் மட்டும் இது யூஸ் ஆகலை, மற்ற ஃபீல்ட்லேயும் யூஸ் ஆகுதுன்னு சொன்னவர் யாருன்னா டேனியல் பெர்னாலிஸ் தேரம் அப்படின்னு தேரம்லாம் இருக்குது. நீங்கள் மேலே டிகிரிலாம் படிக்கும்போது அது பெர்னாலிஸ் தேரம்லாம் படிப்பீங்க. இந்த பெர்னாலி அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணார். என்னது, இது ஒரு கேமிங்லேயும் யூஸ் பண்ணுறதா மட்டுமே இருந்தது. 1713 தான் இவர் மற்ற ஃபீல்ட்லேயும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றத
சொன்னார். இப்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ராபபிலிட்டினா என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாட் இஸ் ப்ராபபிலிட்டி? ப்ராபபிலிட்டி இஸ் த மெஷர் ஆஃப் how likely an event is. ப்ராபபிலிட்டின்னா ஒரு ஈவெண்ட்னா என்ன? ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு இருக்குது. மெஷர் ஆஃப் ஹவு லைக்லி அன் ஈவெண்ட் இஸ், எவ்வளோ நடக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்கிறது தான் ப்ராபபிலிட்டி. அதாவது ஷுவராக சொல்ல முடியாத விஷயங்களை ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இப்போது நாளைக்கு புயல் வருமா, நாளைக்கு கரையை கடக்குமா, இல்லை நமக்கு நாளைக்கு மழை வருமா, அது ஷுவர் கிடையாது. ஒரு கெஸ்ஸில் சொல்கிறாங்க மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இவ்வளோ மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, 21 சென்டிமீட்டர் மழை பெய்யும் இப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் டிவியில் கூட நீங்கள் நியூஸ்லலாம் கேட்டிருப்பீங்க. அந்த வாய்ப்பு அப்படின்றது தான் என்னென்னா ப்ராபபிலிட்டி. அப்போ தெர் ஆர் த அன்சர்டன் ஈவெண்ட்ஸ். கரெக்டாக இதுதான் நடக்கும், 100% ஷுவராக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாமே ப்ராபபிலிட்டி. அதுதான். அப்போ நம்ம டெய்லி லைஃப்லேயே இந்த ப்ராபபிலிட்டின்றதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ராபபிலிட்டின்றது ஒரு மேத்ஸ் அப்படின்னு கிடையாது. நம்மளோட டெய்லி லைஃப்பில் இப்போ நியூஸ் கேட்குறோம், நியூஸில் சொல்கிறாங்க இவர் இன்றைக்கி இங்கே வராரு, இப்போ பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வராரு அப்படின்னா தட் இஸ் அ ஷுவர் ஈவெண்ட். அது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க, ப்ரோக்ராம் போட்டுருவாங்க, தட் இஸ் அ ஷுவர் ஈவெண்ட். பட் மழை பெய்யும், இல்லை புயல் வரும் அப்படின்றது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இங்கே கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போ தட் இஸ் ஆல் ப்ராபபிலிட்டி. ஓகே, இப்போது இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னா P of E அப்படின்னு எடுத்துக்கலாம். காமனாக ஒரு ப்ராபபிலிட்டியை சொல்லலாம். E ஃபார் ஈவெண்ட்னா நிகழ்ச்சி. P of E equal to the formula to find the probability. P of E equal to number of outcomes favorable to E. Number of outcomes of favorable to E. அதாவது ஈன்ற ஈவெண்ட்டு நடக்கிறதுக்கு ஃபேவரபிள் அவுட்கம்ஸ் என்னென்ன அதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ அதெல்லாம் அது டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெரிமெண்ட். இப்போது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த விஷயம் நடக்கும் அல்லது நடக்காமல் போகும். அப்போது அந்த நடக்காமல் போகுன்றது தான் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்ன்றது. அதில் நமக்கு எது வேணும், நடக்கிறதுக்கான நிகழ்தகவு நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன, இல்லை நடக்காமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால் அதுதான் நமக்கு தேவையான ஈவெண்ட். அப்போ நமக்கு தேவையான ஈவெண்ட் டிவைடட் பை மொத்தம் ஈவெண்ட்ஸ் எத்தனை இருக்குது, இதுதான் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, இது நம்ம இதை 9th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் ப்ராபபிலிட்டி. இதுவும் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஒரு ரீகேப் தான் உங்களுக்கு. என்னென்ன டேர்ம்ஸ் எல்லாம் இந்த ப்ராபபிலிட்டி சாப்டரில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஈவெண்ட்னா an event is one occurrence of the activity whose probability is being calculated. எதோட ப்ராபபிலிட்டியை கால்குலேட் பண்ண போகிறோமோ அந்த ஈவெண்ட்டு அந்த ஒரு இதுக்கு பேர் தான் ஈவெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈவெண்ட்டுன்னா டாஸிங் எ காயின், ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம், இல்லை ரோலிங் ஒரு டையை ரோல் பண்ணுறோம். அப்படி இல்லை அதில் நமக்கு என்ன வேணும், ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், ஹெட் வேணுமா இல்லை டெயில் வேணுமா அப்படின்றது தான் அந்த ஈவெண்ட்டுன்றது. நெக்ஸ்ட்டு என்ன வேர்டை யூஸ் பண்ணுறோன்னா அவுட்கம்னா என்னென்னா நமக்கு என்னென்னலாம் இருக்கோ அதிலேருந்து நமக்கு எது தேவை. அண்ட் அவுட்கம் இஸ் ஒன் பாசிபிள் ரிசல்ட் ஆஃப் அன் ஈவெண்ட். ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பாசிபிள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம அவுட்கம் சொல்கிறோம். கெட்டிங் ஏ ஹெட் வைல் டாஸிங் ஏ காயின். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது ஹெட்டு கிடைக்கணும் அப்படின்றது அவுட்கம். அது மாதிரி ஒரு டையை ரோல் பண்ணும்பொழுது அதில் நமக்கு 3 கிடைக்கணும், இல்லை 1 கிடைக்கணும், இல்லை 5 கிடைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவுட்கம்ஸ். அதிலேருந்து நமக்கு எது வேணுன்றது அவுட்கம்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னா சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் ப்ராபபிலிட்டி. சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ். என்னென்னலாம் இப்போ டை த்ரோ பண்ணுறோம். டைனா தெரியும் உங்களுக்கு, நீங்கள் ஸ்னேக் அண்ட் லேடர்லாம் விளையாடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவீங்க. அந்த டையை த்ரோ பண்ணுறோம். அதில் 6 ஃபேஸஸ் இருக்கும். ஒன்றுலேயும் ஒரு டாட் வச்சுருப்பாங்க. அதாவது நம்பர் ஆஃப் டாட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு டைஸில் இருக்கும். அப்போ அந்த டைஸில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் அந்த டையை ரோல் பண்ணால் நமக்கு என்னென்னலாம் பாசிபிள் அவுட்கம்ஸ் கிடைக்கும். 1 2 3 4 5 6 சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த 6 நம்பர்ஸ்க்கும் பேர் தான் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ்.
இப்போ ஒரு காயின் இருக்குது, காயினை டாஸ் பண்ணுறோம். காயினை டாஸ் பண்ணால் நமக்கு என்ன சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும், அதாவது என்னெல்லாம் அவுட்கம்ஸ் கிடைக்கும், ஒன்று ஹெட் கிடைக்கும் அல்லது டெயில் கிடைக்கும், அவ்வளோதான். இதை தவிர வேறு எதுவும் நமக்கு அதிலேருந்து கிடைக்க போகிறதில்ல. அப்போது ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்னா ஹெட் அண்ட் டெயில், இது ரெண்டும் தான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ இதுதான் நம்ம இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிற வேர்ட்ஸ். இதெல்லாம் இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம சம்மில் பார்க்கும்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. இந்த ப்ராபபிலிட்டியை நம்ம எழுதணும் அப்படின்னா, இல்லை நம்ம ப்ராபபிலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ஃபார்முலா P ஆஃப் ஏ, ஒரு ஏன்ற ஒரு ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, n ஆஃப் ஏ டிவைடட் பை n ஆஃப் எஸ். n ஆஃப் ஏ மீன்ஸ் ஏன்றது ஒரு ஈவெண்ட்டு, ஒரு அவுட்கம், நமக்கு வேண்டிய ஒரு அவுட்கம். அந்த அவுட்கமோட நம்பர் ஆஃப் ஏ, தட் மீன்ஸ் ஏன்ற பாசிபிள் ஈவெண்ட்டோட நம்பர்ஸ் கவுண்டிங் divided by n of s. n of s means number of s, number of sample space. sample spaceனா இப்போ தான் சொன்னோம். sample spaceனா என்ன, ஒரு நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான எல்லா விதமான பாசிபிலிட்டிஸும் சொல்கிறதுக்கு பேர் எஸ். இப்போ எல்லா விதமான பாசிபிலிட்டி ப்ளஸ் அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு எத்தனை பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா n of s. n of sனா என்ன, சாம்பிள் ஸ்பேஸ், அதாவது நிகழ்ச்சி நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளையும் சொல்கிறது n of s. இப்போ n of sக்கு என்ன, இப்போ மேலே சொன்ன மாதிரியே ஃபார்முலா நம்ம எழுதணும்னா, n of s ஈக்குவல் டு P of s ஈக்குவல் டு n of s டிவைடட் பை n of s. n of s. அப்போ n of s பை n of s கேன்சலாக என்னன்னு வந்துடும், ஒன்றுன்னு வந்துடும். அப்போது அந்த ஒன்றுன்றது என்னென்னா, தட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் எ ஷுர் ஈவெண்ட். ஒரு ஷுர் ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னா அதோட ப்ராபபிலிட்டி என்னென்னா 1. அதுக்கு நம்ம அவுட்கம்ஸோ சாம்பிள் ஸ்பேஸோ எதுவுமே தேட தேவையில்லை. நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது, இண்டிபெண்டன்ஸ் டே எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இண்டிபெண்டன்ஸ் டே இப்போ வரலாம் அப்போ வரலாம் அப்படின்னு நம்ம ஒரு 2-3 டேட் சொல்ல முடியுமா? இல்லை. நமக்கு இண்டிபெண்டன்ஸ் டேனால் எப்போவுமே என்ன, August 15 தான். அப்போது அதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்குது. அதுவே இப்போ நம்ம தீபாவளி ஃபங்க்ஷன் எல்லாம் கொண்டாடுறோம். இப்போ கூட போன வாரம் தீபாவளி கொண்டாடுறோம். ஒரு சிலர் ஃப்ரைடே தீபாவளி கொண்டாடி இருப்பாங்க, ஒரு சிலர் சாட்டர்டே கொண்டாடி இருப்பாங்க. அப்போது அது பாசிபிலிட்டிஸ். அப்போது அதெல்லாம் தமிழ் மாதம் திதிப்படி பார்ப்பாங்க. அப்போது அதெல்லாம் நாட் ஷியோர் ஈவெண்ட்ஸ் இல்லையா. இன்றைக்கும் இருக்கலாம், இன்றைக்கி வச்சுக்கிறவங்க இன்றைக்கி வச்சுக்குவாங்க, மறுநாள் வச்சுக்கிறவங்க மறுநாள் வச்சுக்குவாங்க. தட் இஸ் நாட் அ ஷியோர் ஈவெண்ட். பட் அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்றது தட் இஸ் எ ஷுர் ஈவெண்ட். அதுக்கு ஒரு டைலமாவே கிடையாது, அதுக்கு ஒரு இன்னொரு டேட் வச்சுக்குவாங்க, இந்த டேட் வச்சுக்கலாம் அப்படின்ற இதுவே கிடையாது. ஸோ தட் இஸ் கால்ட் எ ஷுர் ஈவெண்ட். அப்போ ஷுர் ஈவெண்ட்டோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 1. ஓகே. நெக்ஸ்ட்டு P ஆஃப் நல் செட். நல் செட்டு நம்ம செட்டில் படிச்சிருப்போம். நல் செட்னா என்ன, அதில் எதுவுமே இருக்காது. அப்போ எதுவுமே இல்லாத ஒரு இதுவோட அந்த விஷயம் இல்லவே இல்லை அப்படின்றதோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா n ஆஃப் நல் செட் பை n ஆஃப் எஸ். அப்போ n ஆஃப் நல் செட்டுன்னு என்ன, நம்பர் ஆஃப் நல் செட் எவ்வளோ, 0. அதில் எதுவுமே இருக்காது, அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கவே நடக்காது. இப்போ February 30 February 30 டே எப்போ வரும் அப்படின்னு கேட்டால், February 30ன்ற டே வருமா எப்போ, அது எந்த வருஷத்துலேயே, அது லீப் இயர்லேயோ இல்லை ஆர்டினரி இயர்லேயோ நமக்கு February 30 அப்படின்ற டே வருமா, நமக்கு வரவே வராது. அப்போ அதனோட பாசிபிலிட்டி என்ன, அதில் எத்தனை நம்பர் இருக்குது, எதுவுமே இல்லை. அப்போ 0. இப்போ 0 டிவைடட் பை n ஆஃப் s. எந்த ஒரு நம்பரை 0ல் டிவைட் பண்ணாலும் 0 தான் இல்லையா ஆன்சரு. அப்போது த ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட், நடக்கவே முடியாத ஒரு நிகழ்ச்சியோட ப்ராபபிலிட்டி என்னன்னா 0. அது ஷுவராக நடக்கும், வேறு அதுக்கு ஆல்டர்னேட்டே இல்லைன்றதுக்கு 1, நடக்கவே நடக்காது அப்படின்றதுக்கு பேர் 0. நெக்ஸ்ட் என்னென்னா, since the probability is between the sure event and the impossible, the value of the probability will be P of A is greater than or equal to 0 and less than or equal to 1. அப்போ P of Aன்ற ஒரு ஈவெண்ட்டோட ஒரு ஃபங்க்ஷனோட ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா 0க்கும் 1க்கும்
மிடில் தான் இருக்கும் ஒரு ப்ராபபிலிட்டி. அப்படின்னா என்ன? தட் ஷுட் பி எ ஃப்ராக்ஷன் நம்பர். நமக்கு இந்த ப்ராபபிலிட்டியில் நம்ம போட போகிறது எல்லாமே நமக்கு ஆன்சராக வர்றது. ஷுர் ஈவெண்ட்டாக இருந்தால் 1ன்னு கிடச்சிரும், இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இருந்தால் 0 கிடச்சிரும். அப்போ 0க்கும் 1க்கும் நடுவில் என்ன நம்பர்ஸ் இருக்கும்? ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ் தான் வரும். ஃப்ராக்ஷன் நம்பர்ஸ்லேயும் எந்த மாதிரியான ஃப்ராக்ஷன் நம்பர் வரும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வருமா, ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வருமானா? ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான் வரும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்ன? நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தான் கிரேட்டர் நம்பராக இருக்கும். இப்போ 1/2 அப்படின்றது ஒரு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அது ஆன்சராக வரலாம். அதுவே 2/3 அப்படின்றது 2/3யும் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். 3/2 அப்படின்னு ஒரு ஆன்சர் நமக்கு ப்ராபபிலிட்டியில் வருமா அப்படின்னு கேட்டால் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 3/2ன்றது இஸ் அ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ப்ராபபிலிட்டியில் எந்த சம்மில் ஆன்சர் நமக்கு கிடைச்சாலும் தட் ஷுட் பி எ ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்கணும். ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் என்னது? நியூமரேட்டரை விட டினாமினேட்டர் தான் கிரேட்டர் நம்பராக இருக்கணும். அப்படி ஒரு ஆன்சர் தான் நமக்கு ப்ராபபிலிட்டியோட ஆன்சராக இருக்க போகுது. ஓகேவா? அதுதான் இது. இந்த கண்டிஷன் இம்பார்ட்டன்ட். 1 வேர்டில் கூட உங்களுக்கு கேட்பாங்க. P of A is greater than or equal to 0, less than or equal to 1. Next, the complement event of A. ஏவோட காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட், அதாவது ஏன்றது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. அப்போ ஏ டேஷ், அதை ஏ டேஷ் அல்லது ஏ பார் அப்படி எப்படி வேணாலும் படிக்கலாம். ஏ போட்டு மேலே ஒரு பார் போட்டால் அதை ஏ பார்னும் படிக்கலாம், இல்லை ஏ டேஷ்னும் படிக்கலாம். இப்போ த காம்ப்ளிமெண்ட் ஈவெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஏ பார். அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சி நடக்கும் நடக்காது, இது ரெண்டும் சேர்ந்தால் என்னது? ஷுர் ஈவெண்ட்டாக மாறிடும். நாளைக்கு மழை பெய்யுமா மழை பெய்யாதா, ரெண்டும் வந்து காம்ப்ளிமெண்ட். பெய்யும்போது மழை பெய்யுது, மழை பெஞ்சிச்சுன்னா அப்போ இன்னொரு நிகழ்ச்சி நடக்காமல் போயிடும். அதுதான். அப்போது இந்த 2 ஈவெண்ட்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா 1. கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன? 1. அப்போ P of A + P of A bar = 1. இதிலிருந்து நம்ம P of A bar எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதாவது நம்ம P of Aவை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ A bar எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? 1லேருந்து நமக்கு வந்த ஆன்சரை சப்ராக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ P of A bar = 1 - P of A. இதெல்லாம் important properties of probability. Before getting into the problems, we have to know all these properties. Okay, இந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்லா படிச்சுக்கோங்க. இதையெல்லாம் நம்ம மைண்டில் வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செய்ய போகிறோம். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நம்ம நாளைக்கு எக்ஸசைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ராபபிலிட்டி இதெல்லாம் பண்ணேன். இதோட இந்த ப்ராபபிலிட்டின்றது டெய்லி லைஃப்லேயே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டு யூ அண்டர்ஸ்டாண்ட்?